மறுமை நாள். நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் இவ்வுலகம் அழியப் போவது நாம் யாவரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் அதனை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. நாம் வாழும் காலம் வரை நன்மை செய்து வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஆதாரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகளின் தயவில் தாய். ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல். குடிசைகள் கோபுரமாகும். இன்று நடுத்தர வர்க்கத்தினர் கூட அடுக்குமாடிகளில் வசிக்கின்றனர். இதையும் யுக முடிவு நாளின் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பாலைவனம் சோலைவனமாகும். காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போலாகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும். இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போலாகும். ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போன்றாகும். கொலைகள் பெருகுதல். கொலைகள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளம். நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரித்தல். பூகம்பங்கள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளம். பள்ளிவாசல்களை வைத்து பெருமையடிப்பது. மனிதர்கள் பள்ளிவாசல்களை கட்டி பெருமையடிப்பது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்று.